கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் குலு குலு ஏசி நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. கடையில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவை அகற்ற கோரி கொலை மிரட்டல். சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது. சாராய கடை உரிமையாளர்களுக்கு கலால்துறை எச்சரிக்கை. புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் குலு குலு ஏசி நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மட்டுமே பல்வேறு குடும்ப நிகழ்ச்சியை நடத்தி வந்தனர். தற்பொழுது பொதுமக்களும் அந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்தும் வகையில் அதை புதுப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி சமுதாய நலக்கூடம் தற்பொழுது குலு குலு ஏசி அறை உட்பட நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் ஒரே நேரத்தில் 300 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு டைனிங் ஹால், புதிய நாற்காலிகள், குலு குலு அறையுடன் தங்குமிட வசதி, தங்குமிடம் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அமரும் அளவிற்கு இடவசதி ஆகியவைகளுடன் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதையை அளித்தனர். தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், எஸ்பிக்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுப்பிக்கப்பட்ட நவீன சமுதாய நலக்கூடத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையில் பணிபுரிபவர்கள் 30,000 ரூபாய் வாடகைகளும், பொதுமக்கள் 60,000 ரூபாய் வாடகைகளும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்டஞ்சாவடி பகுதியில் சுதந்திர போராட்ட தியாகியின் வாரிசு நடத்தி வரும் கடையில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவை அகற்ற கோரி கொலை மிரட்டல் விடும் நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தட்டஞ்சாவடி காமராஜர் சாலையில் சுதந்திர போராட்ட தியாகியின் வாரிசு கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவை அகற்ற கோரி கொலை மிரட்டல் விடும் முன்னாள் ரவுடி செட்டி சுந்தரின் அண்ணன் கருணாகரனின் சிசிடிவி கேமராவின் காட்சி வெளியாகி உள்ளது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுதந்திர போராட்ட தியாகியின் வாரிசுவின் கடைகள் 2 சிசிடிவி கேமராக்களை ஆள் வைத்து உடைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை மிரட்டல் சம்பந்தமாக கடையில் உரிமையாளர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் சாராய கடைகளில் விற்கப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்ய கலால்துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருக்கனூரிலிருந்து சாராயம் வாங்கி சென்று குடித்ததில் விழுப்புரத்தை சேர்ந்த 7 பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து புதுச்சேரி கலால் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அண்மை காலமாக தமிழக எல்லைப் பகுதிகளை சேர்ந்த சிலர் புதுச்சேரியிலிருந்து வாங்கி சென்ற மதுவை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்படுகிறது. எனவே புதுவையில் உள்ள சாராய கடைகளில் அரசின் வடி சாராய ஆலையிலிருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும், அதன் வீரியத்தை ஆய்வு செய்யவும், சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டதா என்பதை கண்காணிக்க கலால் ஆணையர் உத்தரவுப்படி வட்டாட்சியர் சிலம்பரசன், ஆய்வாளர் அறிவுசெல்வம் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாகூர், நேட்டப்பாக்கம் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பகுதிகளில் உள்ள சாராய கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் புதுச்சேரியிலிருந்து சாராய பாக்கெட்டுகள் தமிழகத்திற்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்லப்படுகிறதா எனவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் சாராய கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. BNI இண்டிகோவின் 41 வணிக தொழில் முனைவோருடன் 42வது வாராந்திர சந்திப்பு ஹோட்டல் RKNல் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடந்த மாத செயல்திறன் மற்றும் இண்டிகோ அத்தியாயத்தின் சாதனைகள் குறித்த விளக்க அம்ச காட்சியை நிகழ்த்தி அதிக பரிந்துரைகள் பெற்ற 2 வாழ்த்து பெற்றனர். இதைத் தொடர்ந்து IPL 2024 இண்டிகோ பிரீமியர் லீக் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் டைட்டில் வின்னராக இன்னோவேட்டர்ஸும் ரன்னர் டீமாக இண்டிகோ வாரியர்ஸும் இருந்தது. டாப் ஸ்டார் டைட்டில் வின்னராக இண்டிகோ வாரியர்ஸ் KS மகேந்திரனும், ரன்னராக பாலமணிகண்டனும் தேர்ந்தெடுக்கப்பட்டு
அனைத்து நண்பர்கள், அணி தலைவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் பாராட்டப்பட்டனர். முன்னதாக இந்நிகழ்விற்கு லீடர்ஷிப் டீம் தலைவர் மனோகர் மணி, துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ருதி தலைமை வகிக்க செயலாளர் சக்திவேல் முன்னிலை வகித்தார். இதில் ஏராளமான பிஎன்ஐ இண்டிகோவின் உறுப்பினர்கள், தொழில் முனைவோர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மூலக்குளத்தில் 3,50,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கி வந்தது. கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த பல வருடங்களால் காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் அரசு நிதி ஒதுக்கி 3,50,00,000 ரூபாய் செலவில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், KSP ரமேஷ் உள்ளிட்ட கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் பலர் இருந்தனர். இன்று முதல் இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் 2 படம் வெற்றி பெற வேண்டி தியேட்டர் முன்பு 5 கிலோ கற்பூரத்தை ஏற்றி போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்திய ரசிகரை போலீசார் கைது செய்தனர். கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதேபோன்று புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் 2 படம் வெளியானது. இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரி கமல் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் கமலின் கட் அவுட்டிற்கு ஆளுயர மாலையாட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து திரைப்படம் வெற்றி பெற வேண்டுமென கமல் ரசிகர்கள் 5 கிலோ கற்பூரத்தை அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கு நுழைவு வாயிலில் ஏற்றி வழிபட்டனர். 5 கிலோ கற்பூரம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த கற்பூரத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதையடுத்து அனுமதியின்றி 5 கிலோ கற்பூரத்தை நடு சாலையில் வைத்து ஏற்றி வழிபட்ட கமல் ரசிகரை அங்கிருந்து அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய அல்லது பெற்றோர்கள் இல்லாத அல்லது பராமரிப்பு இல்லாத அரசு மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெறுவதற்கான புதிய அலுவலகத்தை வழக்கறிஞர் ஐயப்பன் திறந்துள்ளார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வந்த வழக்கறிஞர் ஐயப்பன் நேற்று புதிய அலுவலகத்தை திறந்துள்ளார். இந்த அலுவலகத்தில் ஏழை எளிய அல்லது பெற்றோர்கள் இல்லாத அல்லது பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெறுவதற்கான திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் மட்டுமே தங்கள் பெயர்களையும் முகவரிகளையும் பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை இந்த அலுவலகத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டும் என கட்டாயமாக தெரிவித்துள்ளார். இந்த அலுவலகம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக இயங்கும். மற்ற நாட்களில் மாலை நேரத்தில் 2 மணி நேரம் இயங்கும். மாணவர்கள் நேரடியாக பதிவு அல்லது குறுஞ்செய்தி வாயிலாகவும் பதிவு செய்யுமாறும் போன் செய்ய வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசு முறை பயணமாக டெல்லி சென்ற புதுச்சேரி கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அரசு முறை பயணமாக புதுடெல்லி சென்ற புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் நேற்று மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரி, தெலுங்கானா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். திருநள்ளாறில் உள்ள உலக புகழ் பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நாகாலாந்து மாநில ஆளுநர் இலகணேசன் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று நாகாலாந்து மாநில ஆளுநர் இலகணேசன் தனது குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது கோவில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவில் யானை பிராணாயம்பாலுக்கு ஆளுநர் பழங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றார். ஆளுநர் கோவில் யானையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் ஊதியம் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 8 ஆண்டுகளாக ஊதியம் உயர்த்தி தரப்படாமல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதியத்தை உயர்த்தி தருவதாக கூறியிருந்த நிலையில் ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். பல மாதங்களை கடந்தும் ஊதியம் உயர்த்தப்படாமல் இருந்து வந்ததை அடுத்து ஊழியர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில், கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றோம். எங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை. அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதையடுத்து கோரிக்கை நிறைவேறும் வரை அனைத்து தொழிலாளர்களை அழைத்து கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இருந்த போதிலும் மாலை வரை கல்லூரியிலிருந்து எந்த ஒரு தகவலும் வராத நிலையில் கல்லூரி சார்பாக வெளிநபர்களை தினக்கூலி ஊழியர்களாக வரவழைத்தனர். இதனால் கல்லூரியில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அவர்களை திருப்பி அனுப்பினர். மேலும் 30க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் இரவு நேரங்களில் முழுவதும் கல்லூரி வளாகத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் சிவலிங்கபுரத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அடுத்த சிவலிங்கபுரத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி சமேத சிவசிலநாதர் மற்றும் பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற வண்ணமலர் அலங்காரத்தில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளுடன் மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிவலிங்கத்திற்கு விநாயகர், முருகர் பால் அபிஷேகம் செய்வது போலவும் 2 சிங்கங்கள் துணையுடன் ஸ்ரீ சிவசைலநாதர், திரிபுர சுந்தரி ஆகிய சுவாமிகள் காமதேனு வாகனத்தில் வீதி உலாவும் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபாராதனை செய்து சுவாமியை வழிபட்டனர். புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கும்யூன் வனவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகன், ஸ்ரீ தில்லாச்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் நேற்று காலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், புதிய விக்கிரக கரிக்கோலம் வருதல், பூ பூஜை மற்றும் யந்திர பிரதிஷ்டை, விமான கலச ஸ்தாபனம், திராவியகுதி செய்து முதல் கால யாக வேள்வி பூர்ணாகுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை 2ஆம் கால யாக பூஜை, ரக்ஷபந்தனம், மகா கும்ப அபிஷேகம், கும்ப அலங்காரம், கலாகிருஷ்ணம் மற்றும் யாகசாலை பிரவேசம், 3ஆம் கால 4ஆம் கால யாக வேள்விகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து யாத்ராதானம், கடப்புறப்பாடு நடைபெற்று கோபுரத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ தில்லாச்சி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் வட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை பார்க்கும் பொழுது பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்து வெவ்வேறு வினோதங்கள் நடைபெற்று வருவதாகவும், ஆளும் கூட்டணி அரசில் பங்கெடுத்துள்ள பாஜகவில் வாக்களிக்கும் உரிமையில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 5ற்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கும் பாஜகவில் உள்ள அமைச்சர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும், ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சர் இது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்று எதற்கும் பதிலளிக்காமல் ஒதுங்கிக் கொள்கிறார். பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் தலையிட்டதாக தெரியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 அமைச்சராகவும் 1 சபாநாயகராகவும் உள்ளார். தற்பொழுதைய சூழ்நிலையில் தங்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்போம் என புரட்சி செய்யும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இவை எதற்கும் பாஜக தலைமை எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே
இந்த அரசின் மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்கும் பொழுது பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனம் காக்கிறது. ஒன்று, பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என்று தெரியவில்லை. மேலும் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அதிமுக சுட்டிக்காட்டியது போன்று தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க முன்வர வேண்டும் என கூறிய அவர், விஷசாராய மருந்தி உயிரிழந்த பிரச்சனையை தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரி மீது பழியை போட வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விஷசாராயம் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டது என ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை கூறினார். இது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயலாகும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பங்கேற்க உள்ள வீராங்கனைகளுக்கு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயண செலவிற்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் உலக கேரம் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்க உள்ள வீராங்கனைகள் நாகஜோதி, காசிமா, மித்ரா மற்றும் பயிற்சியாளர் மரிய இருதயம் ஆகியோருக்கு பயணம் உள்ளிட்ட செலவினங்களுக்காக நிதி உதவியாக தலா 1.50 லட்சத்திற்கான காசோலையை தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை காசோலை மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்பொழுது துறையின் கூடுதல் தலைமை செயலர் அதுல்யா மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமிச்சூர் கேரம் சங்க தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் மக்கள் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் சாலை வசதிகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று தலைமை பொறியாளர் கூட துறை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாக தொகுதி முழுவதும் அழைத்து சென்று பொதுமக்களின் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அந்த திரண்ட மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தனர். வானரப்பேட்டை சீனிவாச படையாச்சி வீதி குறுக்கு வீதியில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் ஸ்ரீனிவாச படையாச்சி வீதி மற்றும் குறுக்கு வீதிகளுக்கு வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜையினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடியால் மார்ச் மாதம் துவங்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பணிகள் நடைபெறாமல் இருந்தது. தற்பொழுது பணி துவங்கிய பொழுது அப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர்கள் சண்முகம், பிரபானந்தம் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், தொமுசா துணை அமைப்பாளர் மிஷேல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் கறவை மாடுகளின் மேம்பாடு மற்றும் அதன் உற்பத்தி குறித்து கால்நடைகளுக்கான பண்ணை பள்ளி நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை சார்பில் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக கால்நடை விவசாயிகளுக்கு கடந்த 1 மாத காலமாக பண்ணை பள்ளி கறவை மாடுகளின் மேம்பாடு மற்றும் அதன் உற்பத்தி குறித்த தலைப்பில் நடைபெற்று வந்தது. 6 வகுப்புகளாக நடந்த பண்ணை பள்ளியின் இறுதி நாள் இன்று கரிக்கலாம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இறுதி நாள் பயிற்சி முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல் கலந்து கொண்டு கால்நடை பராமரிப்பு குறித்து விவசாயிகளிடையே எடுத்து கூறினார். முன்னதாக வேளாண் அலுவலர் தினகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். அப்பகுதி கால்நடை மருத்துவர் செல்வமுத்து கறவை மாடுகள், ஆடு, கோழிகளுக்கு சத்து மாவு கலவை எவ்வாறு உபயோகிப்பது என்பது குறித்து விளக்க உரையாற்றினார். இப்பயிற்சியின் இறுதியில் கலந்து கொண்ட அனைத்து கால்நடை விவசாயிகளுக்கும் சத்து மாவு டானிக், பசியை தூண்டுவதற்கான மருந்துகள் உள்ளிட்டவைகளை ஆத்மா திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டது. தானம்பாளையத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் புதிய கொடிமரம் ஸ்தாபனம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அடுத்த தானம்பாளையம் கிராமத்தில் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படும் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில்
ஆண்டுதோறும் திருவிழாக்களும் பல்வேறு பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவ்வாலயத்திற்கு என கொடிமரம் அமைக்க கிராம மக்கள் சார்பில் தீர்மானம் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதிய மரம் தேர்வு செய்து கொடிமரம் செய்யப்பட்டு அதன் நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்று புதிய கொடிமர ஸ்தாபனம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருவையாறு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உருவையாறு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் உற்சவ வீதி உலா 1ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் மாணிக்கம், பொருளாளர் சீதாராமன் என்கின்ற ஆறுமுகம், செயலாளர் தமிழரசி, துணைத் தலைவர் வீரமணி உட்பட அறங்காவலர் குழுவினர், உபயதாரர்கள், கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள இன்விக்டஸ் உடற்பயிற்சி கூடத்தை டிஐஜி பிரஜேந்திர குமார் யாதவ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள இன்விக்டஸ் உடற்பயிற்சி கூட திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக டிஐஜி பிரஜேந்திர குமார் யாதவ் கலந்து கொண்டு உடற்பயிற்சி மையத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். உடற்பயிற்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள நவீன கருவிகளை பார்வையிட்டது மட்டுமின்றி அதனை பயிற்சி செய்து பார்த்தார். மேலும் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் மற்றும் உடல் பயிற்சியின் அவசியம் குறித்து விளக்கி பேசினார். மேலும் டிஐஜி பிரஜேந்திர குமார் யாதவ் அங்கு பயிற்சியாளராக பணியாற்றும் 28 வயதான சக்தி என்பவருடன் உடற்பயிற்சி போட்டியில் ஈடுபட்டார். சுமார் 20 கிலோ எடையுடன் துவங்கப்பட்ட இப்போட்டி சுமார் 85 கிலோ வரை தொடர்ந்து இருவரும் போட்டி போட்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இவ்விழாவில் உடற்பயிற்சி கூட நிறுவனர்கள் பாலச்சந்தர், சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இது குறித்து உடற்பயிற்சி கூட நிர்வாகிகள் கூறும் பொழுது, புதுவையிலேயே 5000த்திற்கும் அதிகமான சதுர அடிகள் அதிநவீன உடற்பயிற்சி சாதனங்களோடு அமைக்கப்பட்ட பயிற்சி மையம் இது என்றும் இங்கு திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கேத்லாப் ஆய்வக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிறப்பான சேவைகளை பொதுமக்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை வழங்கி வருகிறது. மருத்துவமனையில் மேலும் பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. மேலும் ஒரு மைல்கல்லாக புதுச்சேரி பிச்சைபிரான்பேட் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள கேத் ஆய்வகத்தின் திறப்பு விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜிப்மர் மருத்துவமனை முன்னாள் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் பாலச்சந்தர் மற்றும் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் திலீப் குமார் பாலிகா ஆகியோர் புதுப்பிக்கப்பட்ட நவீன ஆய்வகத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் முருகேசன் உள்ளிட்ட மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் 267ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் 267வது ஆண்டு குரு பூஜை விழா புதுச்சேரி அகில இந்திய மாவீரன் அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளை சார்பாக கொண்டாடப்பட்டது. அழகுமுத்துக்கோன் அறக்கட்டளையின் தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யாதவ முன்னேற்ற சங்க தலைவர் ரவி, செயலாளர் மூர்த்தி, ஆசிரியர் சீனு மோகன்தாஸ், வழக்கறிஞர்கள் சசிபாலன், கோகுலகிருஷ்ணன், தென்னிந்திய யாதவ மகாசபை தலைவர் பழனிசாமி, துணைத் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு அன்னதானம் மற்றும் இயற்கை உணவை உண்பதன் மூலம் உடல் நலத்தை பேணி காக்கும் பொருட்டு நாட்டு சர்க்கரை வழங்கி விழா சிறப்பிக்கப்பட்டது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் ராம்குமார், சம்பத், அருள் முருகன், மாரி, பாண்டி, பொன்ராஜ், கணபதி, திருப்புர சுந்தரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6760 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் குலுகுலு ஏசி நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு.
கடையில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவை அகற்ற கோரி கொலை மிரட்டல். சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது. சாராய கடை உரிமையாளர்களுக்கு கலால்துறை எச்சரிக்கை. பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா? அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி. உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க உள்ள வீராங்கனைகளுக்கு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காசோலை வழங்கி வாழ்த்து.